கண்ணா, ஒழுங்கா அடங்கிடு. உருட்டி மிரட்டிய யானை பாகம், பீதியை கிளப்பிய பிளிரல் சத்தம், யானை காலில் சிக்கிய பெண், சிதற வைத்த சந்தனக்கூடு திருவிழா. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே உள்ளது சங்கரம் குளம். இப்பகுதியில் இருக்கும் சிறுவள்ளூர் என்னும் கிராமத்தில் சந்தனக்கூடு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான சந்தனக்கூடு திருவிழா வெகு விமரிசையாக கடந்த பிப்ரவரி 13 கொண்டாடப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழாவிற்கு கண்ணன் என்னும் யானை அழைத்து வரப்பட்டது. தொடர்ந்து கண்ணன் யானை ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதியில் பக்தர்கள் படை சூழ ஊர்வலம் சென்றது. அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென கண்ணன் யானை வழக்கத்திற்கு மாறாக நடந்ததாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த யானையின் பாகன் கண்ணன் யானையை கட்டுப்படுத்த முற்பட திடீரென யானை மிரண்டு போய் அங்குமிங்கும் ஓடியது. இதை கண்ட சந்தனக்கூடு ஊர்வலத்தில் சென்ற பக்தர்கள் அனைவரும் பயத்தில் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அப்போது யானையின் மீது அமர்ந்திருந்த நபர் கீழே தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். இதையடுத்து மிரட்சியில் ஓடிய கண்ணன் யானை கூட்டத்திலிருந்த 3 பேரை இடித்து தள்ளி அருகிலிருந்த வயலில் புகுந்துள்ளது. இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்த தகவல் போலீசாருக்கு அளிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து யானையின் பாகனை அழைத்து வயலுக்குள் புகுந்த கண்ணன் யானையை மீட்கும் முயற்சியில் இறங்கினார். இதற்கிடையில் யானை தாக்கி காயமடைந்தவர்கள் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாகன்கள் யானையை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோல மற்றொரு சம்பவம் பாலக்காடு அருகே ஷோர்னூர் பகுதியில் நடைபெற்றது. இங்கு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயில் உள்ளது. இத்திருக்கோவிலின் வருடாந்திர திருவிழாவானது கடந்த பிப்ரவரி 15 நடைபெற்றது. இதற்கு எப்போதும் போல வளர்ப்பு யானைகள் வரவழைக்கப்பட்டு உற்சவர் ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து யானையானது கோயில் அருகே உள்ள ஷோர்னூர் நிலம்பூர் ரயில் தண்டவாளத்தை கடந்து பக்தர்கள் புடைசூழ அழைத்துச் செல்லப்பட்டது. அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென மிரண்டு பக்தர்களை நோக்கி அரண்டு போய் ஓடி வந்தது. இதனால் பக்தர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அப்போது தவறி விழுந்ததில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. இதில் யானையின் கால் அருகே விழுந்த பெண் ஒருவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். இதையடுத்து 100 மீட்டர் வரை மிரண்டு ஓடிய யானையை பாகன்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய அப்பகுதி மக்கள் ஸ்ரீ பகவதி அம்மன் கோயில் திருவிழாவில் சுவாமி எழுந்தருளல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு சுவாமி உற்சவர் யானை மீது ஊர்வலமாக பக்தர்கள் படைசூழ அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் யானை திடீரென அரண்டு போய் ஓட்டம் பிடித்தது. இதை கண்ட பக்தர்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். அப்போது தவறி விழுந்ததில் சிலருக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் நல்வாய்ப்பாக யார் உயிருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என நடந்த சம்பவத்தை பற்றி பேசினர். இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக பேசிய அம்மாவட்ட ஆட்சியர், இதுபோன்று யானையை மக்கள் அதிகம் கூடும் திருவிழாவிற்கு ஊர்வலமாக அழைத்துச் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உரிய பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலத்தில் அடுத்தடுத்து யானைகள் மிரண்டு ஓடி பக்தர்கள் மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.